மக்களின் மனப்பான்மைகளை மாற்றாமல் ஒரு நாடாக நாம் முன்னேற முடியாது. ஜனாதிபதி தெரிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கைது. மாவையை இன்று நேரில் பார்வையிட்ட சுமந்திரன். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தேசிய மக்கள் சக்தியிலிருந்தே தொடங்கப்பட வேண்டும். டிவி சாணக்க வலியுறுத்தல். இலங்கை கடற்பரப்புக்குள் வரும் எந்த படகுக்கும் இடமளியும் பாதுகாப்பு அமைச்சு அதிரடி. மஹிந்தவுக்கு பாதிப்பென்றால் நாட்டில் கலவரம் வெடிக்கும். பிரேமித பண்டார தென்னகோன் எச்சரிக்கை. ஜோஷித ராஜபக்சவிடமிருந்து 9 துப்பாக்கிகள் கைப்பற்றல். கிரிஷ் ஒப்பந்தம் தொடர்பில் குற்றப்பத்திரிகை. நீதி வெல்லும், நாமல் நம்பிக்கை. பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றத்திற்குரிய பலாத்காரத்தை பிரயோகித்தமை மற்றும் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் சத்தியஜெகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் ஜனவரி 20ஆம் தேதி அனுராதபுரம் பகுதியில் போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளுக்கு குற்றத்திற்குரிய பலாத்காரத்தை பிரயோகித்துள்ளதுடன் கடமைகளுக்கும் இடையூறு விளைவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனையடுத்து அனுராதபுரம் போலீசாரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றத்திலும் அறிக்கையிடப்பட்டது. இதற்கமைய சந்தேக நபரான பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா விசேட போலீஸ் குழுவினால் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். கடந்த காலங்களில் அரசியல் தரப்பினால் வழங்கப்பட்ட தீர்வுகளை நடைமுறைப்படுத்துவதில் முரண்பாடுகள் எழுந்தன. எனினும் அரசியல் தரப்பிடம் எவ்வித மறைமுக நோக்கங்களும் இல்லை என்பதை நாம் தற்போது நிரூபித்துள்ளோம். அரசு பொறிமுறை எங்களுக்கு ஒத்துழைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அரசு பொறிமுறையின் மனப்பாங்கு மாற்றமடைய வேண்டும். மக்களின் மனப்பான்புகளை மாற்றாமல் ஒரு நாடென்ற வகையில் முன்னேற முடியாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு ஷங்கரிலா ஹோட்டலில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற 2025 பொருளாதார உச்சி மாநாட்டில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அவர் மேலும் உரையாற்றுகையில், குறிப்பிட்ட நேரத்தில் முடிவுகள் எடுக்கப்படாவிட்டால் எதிர்பார்க்கும் பலன்கள் கிடைக்காது. டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் வசதி, செயல்திறன் என்பவைகளை மட்டுமல்லாமல் நாட்டை இருக்கும் இடத்திலிருந்து புதிய நிலைக்கு உயர்த்தும் ஈழமையும் காணப்படுகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அரச பொறிமுறையை டிஜிட்டல் மயமாக்கலை கட்டாயமாக செய்ய வேண்டும். டிஜிட்டல் அடையாள அட்டையை பற்றிய போலி கதைகளை அறிவியல் ரீதியாக உடைத்து புதிய உலகத்திற்கு ஏற்ற அடையாளத்தை உருவாக்கும் ஈழமை காணப்படுகிறது. அதற்காக இந்திய அரசாங்கம் 10 பில்லியன் ரூபாய் அன்பளிப்பையும் வழங்குகிறது. நிர்வாகத்திற்கென ஒரு புதிய வேலை திட்டம் அவசியப்படுகிறது. இதுவரையில் காணப்பட்ட அரசு நிர்வாகம் தோல்வியடைந்த மற்றும் ஊழல் மிகுந்தது. மேலும் அரசு சேவையை பெற்றுக் கொள்வதற்கு பெருமளவான செலவு செய்ய வேண்டியுள்ளது. எனவே சில அரசு நிறுவனங்களை ஒன்றிணைத்து அவற்றின் பங்குகளை சேகரித்து பங்குச் சந்தைக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும். சில நிறுவனங்களில் செய்ய வேண்டிய விடயங்கள் எவையும் இல்லை. காலத்தின் தேவைக்கேற்ப இந்த நிறுவனங்கள் நிறுவப்பட்டாலும் தற்காலத்தில் அந்த நிறுவனங்களுக்கான செயற்திட்டங்கள் எவையும் இல்லை. ஒரு துறைக்கு பல அரசு நிறுவனங்கள் உள்ளன. இவை அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். நாட்டை கட்டியெழுப்ப நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம். அரசு சேவையை வழங்க அதிக செலவு செய்ய வேண்டியுள்ளது.
அரச சேவையில் 1.3 மில்லியன் பேர் உள்ளனர். அடிமட்ட அரச ஊழியர்களின் அளவு தன்னிறைவாக காணப்பட்டாலும் இடைநிலை அரச ஊழியர் எண்ணிக்கையில் பற்றாக்குறை உள்ளது. இதற்காக தேர்வு நடத்தினால் தனியார் துறையில் பணிபுரிபவர்களும் வருகின்றனர். தனியார் துறையினால் ஈர்க்கப்படாத அரசு துறையில் ஈர்க்கப்படும் பொது சேவையே இங்கு உள்ளது. எனவே தனியார் துறையும் சேவைகளை வழங்குவதற்கான இடம் என்ற கருத்தாடலை உருவாக்க வேண்டும். 1991 அரசு தோட்டங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டன. ஆனால் 32 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு 1700 ரூபாவை வழங்க முடியாமல் உள்ளது. அவ்வாறு இருக்கையில் அந்த நிறுவனங்கள் வெற்றியளிக்குமா இல்லையா என்பதை சிந்திக்க வேண்டும். நேற்று சுங்கத்தில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட கொள்கலன்கள் திறக்கப்பட்டன. அவற்றை கொண்டு வந்தவர்கள் யாரும் இல்லை. ஆனால் கொள்கலன்கள் திறந்து பார்த்தபோது பிரபல நிறுவனத்தின் லேபிள்கள் ஒட்டப்பட்டிருந்தன. எனவே மக்கள் தங்கள் மனப்பாங்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். அரசியல் அதிகார தரப்பிற்குரிய பண்புகளை நாம் கொண்டு வந்துள்ளோம். ஆனால் உங்களுக்குள் மாற்றம் ஏற்படாமல் ஒரு நாடு என்ற வகையில் முன்னேற முடியாது என்றார். கடும் சுகவீனமுற்ற நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவே சேனாதிராஜாவை கட்சியின் பேச்சாளர் M.A. சுமந்திரன் இன்று காலை வைத்தியசாலை சென்று பார்த்தார். அதன் பின்னர் மாவே சேனாதிராஜாவின் மகன் கலையமுதனுடன் நீண்ட நேரம் சுமந்திரன் உரையாடினார். அதேவேளை யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தியுடன் மேலதிக சிகிச்சை தொடர்பாகவும் சுமந்திரன் பேசினார். வடக்கு கிழக்கு வேலையற்ற பட்டதாரிகளின் சார்பில் தொடர் உண்ணாவிரத கவனஈர்ப்பு போராட்டம் இன்று கிழக்கு ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் ஆரம்பமானது. இப்போராட்டம் வடக்கு கிழக்கு வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அரசாங்கம் இனியும் கால தாமதப்படுத்தாமல் உடனடியாக எங்களுக்கான அரச வேலைவாய்ப்பை பரீட்சையின்றி உறுதிப்படுத்த என்ற கோரிக்கைக்கு அமைவாக இக்கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வேலையற்ற பட்டதாரிகள் கருத்து தெரிவிக்கையில், தேர்தல் காலங்களில் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வழங்கியிருந்த போதும் வேலை இல்லாமல் இருக்கும் பட்டதாரிகள் தொடர்பில் அரசாங்கம் எதுவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் சிறந்த தீர்வினை பெற்றுத்தருமாறு கோரியும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இலங்கை கடற்பரப்புக்குள் வரும் எந்த ஒரு படகுக்கும் இடமளிக்க முடியாது என்றும் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயஹொந்தா தெரிவித்தார். பாதுகாப்பு அமைச்சில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டிலேயே இதனை குறிப்பிட்டார். மேலும் இது இந்திய படகாக இருந்தாலும் சரி, வேறு நாட்டின் படகாக இருந்தாலும் சரி கட்டாயம் கண்காணிக்கப்படும். ஆயினும் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது துரதிருஷ்டவசமாக துப்பாக்கி இயங்கியதால் இந்திய மீனவர்கள் 2 துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை தற்போதைய அரசாங்கம் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை பராமரிக்க நடவடிக்கை எடுக்காது என்று அவர் தெரிவித்துள்ளார். நாங்கள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை தொடர்ந்து பராமரிக்க எதிர்பார்க்கவில்லை. அது தொடர்பான பணிகளை பாதுகாப்பு அமைச்சகம் மூலம் மேற்கொள்வோம் என்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோஷித ராஜபக்சவிடமிருந்து 9 துப்பாக்கிகளில் 7 துப்பாக்கிகளை பாதுகாப்பு அமைச்சகம் கையகப்படுத்தியுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயஹொந்தா தெரிவித்துள்ளார். தனிநபர்களின் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்படும் துப்பாக்கிகளில் இருந்து 182 துப்பாக்கிகள் மட்டுமே புறப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் யோஷித ராஜபக்சவிடம் மேலும் 2 துப்பாக்கிகள் இருப்பதாகவும் வேறு எந்த துப்பாக்கியும் இதுவரை ஒப்படைக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிரிஷ் ஒப்பந்தம் தொடர்பான வழக்கின் ஊடாக தற்போதைய அரசாங்கத்தின் தோல்வி காணப்படுவதாகவும் விரைவில் உண்மை வெல்லும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், கிரிஷ் நிறுவனம் தொடர்பான வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபர் என் மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளதாக ஊடகங்களில் படித்தேன். நல்லாட்சி அரசாங்கத்தில் இந்த விவகாரம் ஆரம்பத்தில் விசாரிக்கப்பட்ட போது இந்த விவகாரம் 8 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டமா அதிபரிடம் பரிந்துரைக்கப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் 8 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின்னர் இன்று ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் ராஜபக்ச குடும்பத்திற்கு எதிராக அரசியல் வேட்டையை தொடங்கியுள்ளது என்பது தெளிவாகிறது. நீதித்துறையில் நான் நம்பிக்கையுடன் இருக்கின்றேன். நீதி வெல்லும் என்று நம்புகிறேன் எனவும் அதில் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது மக்கள் மீது ஒரு புணர்வை வைத்திருக்க கூடாது எனவும் மாறாக உண்மையான அமைப்பு மாற்றத்தை கொண்டு வருவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் TV சாணக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில்,
சுத்தமான இலங்கை திட்டம் தொடங்கப்பட்ட திகதி குறித்து ஜனாதிபதி மற்றும் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த முரண்பாடான கருத்துகள் குறித்து கேள்வி எழுப்பினார். அரசாங்கம் முச்சக்கர வண்டிகள் மற்றும் பேருந்துகளில் மாற்றியமைக்கப்பட்ட பாகங்களை அகற்றத் தொடங்கியுள்ளது. இருப்பினும் மக்கள் உண்மையான தூய்மைப்படுத்தலை விரும்புகிறார்கள். எனவே சுத்தமான இலங்கை திட்டம் தேசிய மக்கள் சக்தியிலிருந்தே தொடங்கப்பட வேண்டும். அது அவர்களின் கல்வி தகுதிகள் குறித்து தவறான கூற்றுகளை வெளியிடுபவர்களை நீக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்திய கடற்றொழிலாளர்கள் தமது கடற்பரப்பை தாண்டி இலங்கை கடற்றொழிலாளர்களின் கடற்பரப்புக்குள் அத்துமீறி உள்நுழைவது அனர்த்தங்களுக்கு வழிவகுப்பதாக கடற்றொழில் நீர்வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். வடமராட்சி கடற்பரப்புக்குள் அத்துமீறி உள்நுழைந்த இந்திய கடற்றொழிலாளர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை இறமையுள்ள நாடு. அதன் கடல் எல்லைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. இந்திய கடற்றொழிலாளர்கள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்புக்குள் தொடர்ச்சியாக கடற்றொழிலில் ஈடுபட்டு எமது கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அளித்து வருகின்றார்கள். இந்நிலையில் நேற்றைய தினம் காங்கேசந்துறை கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் அத்துமீறி வருகை தந்து மீன்பிடியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களை கைது செய்வதற்காக கடற்படையினர் சுற்றி வளைத்து அவர்களின் படகுகளுக்குள் கடற்படையினர் ஏறியுள்ளனர். இவ்வாறு ஏறிய கடற்றொழிலாளர்களை படகுடன் இழுத்துச் செல்வதற்கு இந்திய கடற்றொழிலாளர்கள் தயாரான போது கடற்படையினர் தடுத்து நிறுத்துவதற்காக துப்பாக்கி பிரயோகம் செய்தனர். இந்திய அத்துமீறிய கடற்றொழிலாளர் விவகாரம் இன்று நேற்று உருவானது விடயமல்ல. பல வருடங்களாக நீடித்து வரும் பிரச்சினை. இந்த பிரச்சினைக்கு எமது ஆட்சியில் தீர்வை காண்போம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனெனில் மக்களை தொடர்ச்சியாக கண்ணீர் விட வைக்க முடியாது. நாங்கள் பலமுறை இந்திய கடற்றொழிலாளர்களை தயவாக கேட்டுள்ளோம். அத்துமீறி இலங்கை கடல் எல்லைக்குள் கடற்றொழிலில் ஈடுபடாதீர்கள், எமது கடற்றொழில் மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்காதீர்கள் என்று. அண்மையில் கூட நெடுந்தீவு மற்றும் வடமராட்சி பகுதிகளில் இந்திய இழுவை படகுகள் அத்துமீறி உள்நுழைந்து அப்பகுதி கடற்றொழிலாளர்களின் விலைகளை நாசப்படுத்தியதுடன் அவர்களை பொருளாதார ரீதியாக நலிவுற்றவர்களாக ஆக்குகின்றனர். நான் அந்த பகுதிக்கு விஜயம் சென்ற போது மக்கள் கண்ணீர் மல்க இந்திய இழுவை படகுகளை நிறுத்துங்கள், எங்களால் வாழ முடியாது உள்ளது என கூறுகிறார்கள். எமது கடற்றொழிலாளர்களை இந்திய அத்துமீறிய கடற்றொழிலாளர்கள் துன்பப்படுத்தும் செயற்பாடுகளை எக்காரணத்தினாலும் அனுமதிக்க முடியாது. எமது இலங்கை கடற்படை தமது கடல் எல்லையை பாதுகாப்பதற்காக கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அத்துமீறும் இந்திய கடற்றொழில் பிடிப்படகுகளை கைது செய்வது வழமையான செயற்பாடு. கைது நடவடிக்கைகளில் ஒத்துழைக்காத படகுகளை துரத்தும் போது சில அசம்பாவிதங்கள் கடலில் ஏற்படுகின்றன. இவை கடந்த காலங்களிலும் இடம்பெற்றுள்ளன. ஆகவே இந்திய கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடல் எல்லையை தாண்டாது கடற்றொழிலில் ஈடுபடுவது தேவையற்ற அனர்த்தங்களை தவிர்க்கும் என குறிப்பிட்டுள்ளார். சைபர் பாதுகாப்பு செயற்பாட்டு மையத்தை ஸ்தாபிப்பதற்கு இலங்கை கணனி அவசர நடவடிக்கை பிரிவு தீர்மானித்துள்ளது. அரசு நிறுவனங்களின் வலைதளங்களை சைபர் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும் நோக்கில் குறித்த மையம் நிறுவப்பட உள்ளதாக இலங்கை கணனி அவசர நடவடிக்கை பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க தமனுபுல தெரிவித்தார். சைபர் பாதுகாப்பு செயற்பாட்டு மையத்தினால் தெரிவு செய்யப்பட்ட 40 அரசு நிறுவனங்களின் வலைதளங்களை சைபர் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும் செயற்பாடு முதற்கட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் நாட்டில் மீண்டும் கலவரம் வெடிக்கும் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரேமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றிணைந்து போட்டியிட வேண்டும், செயற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம். பொருளாதார முயற்சிக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே எடுத்த தீர்மானங்கள் சிறந்தது என்பதால் ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கினோம். எமது இடைக்கால அரசாங்கத்தின் தீர்மானங்கள் சரியென்று ஏற்றுக்கொள்ளும் நிலையில் மக்கள் இன்று உள்ளார்கள். பொதுஜன பிரமுனவுக்கு எதிராக நாங்கள் செயற்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீதான கௌரவம் என்றும் அவ்வாறே உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நாட்டுக்கு முக்கியமானது. அவருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த நாட்டில் மீண்டும் கலவரம் தோற்றம் பெறும் என குறிப்பிட்டுள்ளார். புற்றுநோய் சிகிச்சைக்கு தேவையான 7 மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இலங்கை புற்றுநோயில் நிபுணர்கள் கல்லூரியின் பதிவாளர் இரத்த புற்றுநோய் நிபுணரான டாக்டர் புத்திக சோமவர்த்தன 2 வகையான வாய் மருந்துகளுக்கும் 5 வகையான தடுப்பூசிகளுக்கும் தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவித்தார். மருந்து பதிவு, விநியோகம் மற்றும் இறக்குமதி நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள பல சிக்கல்கள் இந்த பற்றாக்குறையை பாதித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையமும் மாநில மருந்து ஒழுங்குமுறை கழகமும் இணைந்து உரிய மருந்துகளை விரைவில் கொள்முதல் செய்து வருவதாக அவர் கூறினார். இலங்கையில் புற்றுநோய் சிகிச்சைக்கு 28 வாய்வழி மருந்துகளும் 33 ஊசி மருந்துகளும் இன்றியமையாதவை என்றும் அவர் கூறினார். சிங்கள தேசம் தமது சுதந்திர தினத்தை கொண்டாடும் அதே நாளை நாம் சுதந்திரத்தினை இழந்த நாளாக கருத்தில் கொண்டு பொது இடங்களில் கருப்பு கொடிகளை கட்டி உங்களின் எதிர்ப்பினை வெளிப்படுத்துமாறு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கம் அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பில் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தவத்திரு வேலன் சுவாமிகள் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 4ஆம் தேதியினை ஸ்ரீலங்கா தேசம் தமது சுதந்திர தினமாக கொண்டாடி வருகின்றது. ஆயினும் அன்றைய தினமே பறைக்கப்பட்ட தமிழர் தேசத்தின் இறையாண்மை ஆங்கிலேயரிடமிருந்து சிங்கள பேரினவாதிகளுக்கு கைமாற்றப்பட்ட தினமாகும். வரலாற்று ரீதியாக இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு பகுதிகள் ஒன்றிணைந்த பகுதிகள் இத்தீவின் மூத்த குடிகளான தமிழ் மக்களின் தாயக பூமியாக இருந்தது என்பதையும் அந்த தாயக பூமி இறையாண்மை உள்ள தனி தேசமாக இருந்தது என்ற வரலாற்று உண்மையை மறுதலித்து எமது சுதந்திரம் சிங்கள தேசத்திடம் கையகப்படுத்தப்பட்ட நாளாகவே இந்த நாள் உள்ளது. இன்று தேசிய மக்கள் சக்தி எனும் பெயரில் ஆட்சி ஏறியுள்ள ஜனதா விமுக்தி பெரமுன எனும் சிங்கள அடிப்படைவாத கட்சி தம்மை மாற்றத்தின் நாயகர்களாக காட்டி முற்பட்டாலும் அவர்களின் உண்மை முகம் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டே இருக்கின்றது. என்றும் இல்லாதவாறு 2/3 பெரும்பான்மையுடன் ஆட்சி ஏறியவர்கள் இலங்கை தீவின் அதி உச்ச பிரச்சினையான தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தொடர்பாக எவ்வித அக்கறைகளுமின்றி ஏன் அவ்வாறான ஒரு பிரச்சினையே இல்லை என்ற கோதாவிலேயே நடந்து வருகின்றனர். அத்துடன் சிங்கள பேரினவாதத்தால் இனத்தின் மீதான இன வலிப்பினை மறுதலித்து அலட்சியத்துடன் வலிந்து காணாமலாக்கப்பட்ட அனைவரும் இறந்துவிட்டதாக கூறுகின்றனர். அரசியல் கைதிகள் யாரும் இல்லை என முன்னைய அரசாங்கங்களைப் போலவே தமிழ் மக்களின் போராட்டத்தினை பயங்கரவாதமாகவே சித்தரிக்க முயல்கின்றனர். சிங்கள தேசத்தில் ஆட்சி மாறினாலும் சிங்கள பேரினவாத மூலோபாயம் மாறாது என்பதே நாம் கண்ட அனுபவ பாடம். அதை விடுத்து இந்த ஆட்சியில் தீர்வு கிடைக்கும் என நம்புவோமேயானால் எம்மை போன்ற அரசியல் அறிவியலிகள் யாரும் இருக்க முடியாது. மேலும் இந்த அரசானது இலங்கையர் எனும் அடையாளத்தின் கீழ் தமிழ் மக்களின் தனித்துவத்தை அளித்து சிங்கள மேலாண்மையை நிறுவதில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. மேற்கூறிய விடயங்களை கருத்தில் கொண்டு வரும் ஸ்ரீலங்கா தேசத்தின் சுதந்திர தினத்தை தொடர்ச்சியாக தமிழர் தேசம் கரிநாளாக அனுசரித்தது போலவே இம்முறையும் அனுசரிக்க அறைகூவல் விடுக்கின்றோம். சிங்கள தேசம் தமது சுதந்திர தினத்தை கொண்டாடும் அதே நாளை நாம் சுதந்திரத்தினை இழந்த நாளாக கருத்தில் கொண்டு பொதுவிடங்கள், கடைகள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பாடசாலைகள், வணக்கத்தலங்கள், எமது வீடுகள் என்பனவற்றில் கருப்பு கொடிகளை கட்டி உங்களின் எதிர்ப்பினை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாளில் உங்களின் உரிமை குரலுடன் சிங்கள அரசுக்கு எதிரான தன்னெழுச்சியான போராட்டங்களை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழர் தேசம் அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு இறையாண்மையுள்ள தனி தேசமாக மலரும் நாளே தமிழினத்தின் சுதந்திர நாள் என்பதனை மனதில் கொண்டு விடுதலைக்காக போராட அணிதிரளுமாறு அழைப்பு விடுக்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது.